மெய்ஞானம் தன்னை மிளிர்விக்கும் மெய்யறிவு. கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லது வந்துச்சுன்னு அர்த்தம். குப்பையை தள்ளிட்டேன்னா இந்த இடம் சுத்தம்னு அர்த்தம். வீட்டுக்கு குப்பையெல்லாம் தள்ளிடு, அப்ப நல்லது மாத்திரம் வச்சுக்கோ, கெட்டதெல்லாம் தூக்கி போடு. அந்த மாதிரி இருந்தா உலகத்தில் அதுதான் பெரிய வழிபாடு. அந்த மாதிரி வழிபாடு உனக்குள்ளேயே நடக்கலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, ரிச்சுவல்ஸோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ எதுவும் தேவையில்லை. உள்ளம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன கடவுளுடைய வாசனைகள் தான் சுகந்தம். அன்பு கடவுளிடத்துல நீ வைக்கிற இல்லையா, அந்த அன்புங்கிறது கடவுளிடத்துல மாத்திரம் இல்லை, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வைக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு நீ நினைக்கூடாது. கடவுள் எங்க அம்மாவோ வந்திருக்கிறாரு, கடவுள் எங்க பொண்ணா வந்திருக்குது அப்படின்னு நினைக்கணும். இதுதான் ஜனங்களுக்கு வரவே மாட்டேங்குது. கடவுளுடைய ஒரு ஃபார்மேட் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும். இது நான் சொன்னா கூட புரியல நிறைய பேருக்கு. பட்டினத்தாருக்கு ஒரு புள்ள பிறந்தான். அந்த புள்ள தானே ஓலை நறுக்குல காதற்று ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே எழுதி கொடுத்து அவர் பெரிய ஞானி ஆனாரு இல்ல. அவர் ஞானி ஆனதுக்கு அவன் புள்ள கொடுத்த ஞானம் தானே காரணம். அப்போ வீட்டுல இருக்கிற புள்ள உனக்கு ஞானத்தை கொடுக்க வந்த ஒரு சிவனாயே இருக்கக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சுதா பட்டினத்தாருக்கு? அப்புறம் தானே தெரிஞ்சுதா? ஐயோ போன அப்புறம் தான் தெரிஞ்சுது என் புள்ளதான் சிவன் எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி அருணகிரிநாதர் பொறுக்கிட்டு இருந்தார் திருநாமல்ல. அவங்க அக்கா தானே சொன்னா உனக்கு பொம்பளை உடம்பு தானே வேணும், நான் கூட பொம்பளை தானே. அப்பதான் நான் தானே ஞானியானா வசனம் பண்ணுவார் ஒரு வேமன். அப்பதான் ஞானியானா. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அக்காவோ தங்கச்சியோ உனக்கு ஞான உபதேசத்தை கொடுக்க வந்திருக்கிற கடவுளுடைய ஒரு ஃபார்ம்னு நீ நினைச்சுக்கோ. நீ பாக்குற ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கணும். சரி, நல்லவங்களுக்கு நீ நினைக்கலாம் பாவா, கெட்டவங்களை எப்படி நினைக்கிறது? அதுக்கு நான் சொல்றதுதான் வழிமுறை. உன் மாமியார் காரி கொஞ்சம் உனக்கிட்ட கோபமாக்குறேன்னு வச்சுக்கோ. அவ அடிக்க வந்தா கூட நீ என்ன நினைக்கணும்? நான் கும்பிடுற காமாட்சி அம்மா மாமியார் வேஷத்துல வந்துக்குது, எனக்கு பொறுமை வந்துதான் டெஸ்ட் வச்சுருக்குது, நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு எடுத்து பேசாத காமா நிக்கணும். எதுக்கு காமாட்சி அம்மா நினைச்சுக்கோ. அப்போ உனக்கு வருத்தம் வராது. அதாவது பரீட்சை நினைச்சுக்கணும். எதுல இருக்கிறது காலையில் அம்மாலும் காமாட்சி அம்மனும் நமக்கு பொறுமை வந்துதான்றதுக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கணும். நீ அப்படின்னு நினைச்சா ஒரு ஈகோ வராது. அப்படின்னு நினைச்சா வரணும் ரெண்டு பேருக்கும் வாய் வார்த்தை சண்டை. அதுக்கப்புறம் யார் கிருஷ்ணா இல்ல முதல்ல ஊற்றி சாரத்துலாம் வரவே வரும். அதனால வாழ்க்கை தான் தவம். தவன்றது தனியா கிடையாது. எல்லாரும் வாழ்க்கைக்கு வெளியே தேடுறாங்க தவத்தை. அது மாதிரி தேட தெரியல. வாழ்க்கைக்குள்ளேயே தான் தவறுது, வாழ்க்கைக்குள்ளேயே தான் மோட்சங்குது. எல்லாமே வாழ்க்கைக்குள்ளதான், அந்த வாழ்க்கைக்கு வெளியே எதுவுமே இல்லை. ஸோ யூ ட்ரை டு பெர்ஃபெக்ட் லைஃப். வாழ்கிற வாழ்க்கைய அழகாக வாழ கற்றுக்கோ, அர்த்தத்தோட வாழ கற்றுக்கோ. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க இருந்தா கூட பரவாயில்ல, நீ நல்லவனா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கணும். ராமகிருஷ்ணன் அழகா ஒரு கதை சொல்றாரு. ஒரு சாமியார் தண்ணில குளிக்க போனாராம். ஒரு தேல் இருந்துச்சான். ஐயோ பாவம் தேல் செத்து கொடுமேன்னு அதை எடுத்து கரையில போட்டாராம். அது கையில எடுத்து ஒன்னும் பொட்டு கொட்டுச்சான். இவர் விட்டுட்டாரு வலிக்குதுன்னு. திருப்பி தண்ணியில பார்த்தாராம். ஐயோ பாவம் தேல் அப்படின்னு எடுத்தாராம். திருப்பியும் போச்சான். பக்கத்துல ஒரு சாமியார் இருந்தாரு. நீ சரியான முட்டாளியா, அது கொட்டுதுன்னு தெரிஞ்சு அதை போய் திருப்பி திருப்பி காப்பாத்தினே இருக்கிறியா? அது நம்ம சாமியார் சொன்னாராம், கொட்டுறது தேலோட குணம், அது அதனோட குணத்தை எவ்வளவு அழகா காப்பாத்தினது. அதனுடைய குணம் கொட்டுறது தானே, அது காப்பாத்தினது. காப்பாத்துறது என் குணம், அது அதனுடைய குணத்தை வச்சுருக்கிற மாதிரி நான் காப்பாற்றுற குணத்தை விடவே மாட்டேன், என்ன வேணா ஆகட்டும், செத்தாலும் தெரியுதாராம். அப்ப இந்த சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கொட்டுகிற தேல்களாக இருக்கட்டும், நாம் காப்பாற்றுகிற முனிவர்களாக இருப்போம். அதான் ஆன்மீகம். மற்றவங்க அதான் ஆன்மீகம். ஜெயதேவன் ஒருத்தர் இருந்தார். ஜெயதேவன் பெரிய ஆளு, பாண்டரங்கம் கூடிய பேசக்கூடிய அளவுக்கு பெரிய ஞானி. ஒரு நாள் அவர் காட்டுல போகும்போது அவர் காலத்துல இருந்த நகை பணத்தை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவர் ரெண்டு காலையும் வெட்டி திருடங்க கிணத்துக்குள்ள போட்டாங்க. அவருடைய குரல் கேட்டு அந்த வழியா வந்து இந்த ராஜா தண்ணியிலிருந்து அவர் எடுத்து தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போனான். இவர் அரண்மனைக்கு போன நாள்ல இருந்து ராஜாங்கத்துக்கு நல்ல செல்வாக்கு வந்துச்சு. ராஜா சந்தோஷப்பட்டு, நீங்க யாரும் பெரிய மகாருங்க, உங்களால நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு, அதனால நிறைய தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட நிறைய பண்டு கொடுத்தான். இந்த மாதிரி யாரோ ஒரு ஞானி நிறைய தான தர்மம் பண்றாரு, ராஜா அவர்கிட்ட கொட்டி கொட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்த ஞானி இருக்காங்க. இப்போ காஞ்சி பரமாச்சாரியருடைய வம்சாவளியில ஒரு தாத்தா இருந்தார். அவருடைய எடைக்கு எடை அந்த காலத்து ராஜா கோல்டு கொடுத்துருக்கான். அதை வச்சு அவர் வேத பாடசாலை வச்சிருக்கிறார். கும்பகோணத்துல இன்னைக்கு இருக்குது அந்த வேத பாடசாலை. எடைக்கு ஏறத்தாக கொடுத்தா ராஜாலாம் அந்த காலம். ஜெயதேவர்கள் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே ஜனங்கள்லாம் வந்தாங்க. இந்த திருடனுங்க இருக்காங்க, காலை வெட்டினவங்க, அவங்களும் லைன்ல வராங்க. அவங்க தூரத்துல பார்த்த உடனே எங்கேயும் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இவரு அவங்கள கண்டுகிற மாதிரியே தெரியல, அப்படியே காமோ அதே மாதிரி உட்காந்துக்கிறாரு.
அவங்க லைன்ல வந்த உடனே மற்றவனுக்கெல்லாம் வந்து 1 சவரம் கொடுத்தா அவங்களுக்கு 2 சவரம் கொடுக்குறாரு. வாங்கி நம்ம போய் தொலைய வேண்டியது தானே. அப்படி போன உடனே சொன்னாங்களாம் 4 பேர்கிட்ட, அவன் உட்காந்துக்கிறான் பாத்தீங்களா, பயங்கர ஃப்ராடுங்க அவன். யார் ஜெயதேவர் சொல்றாரு, இவங்க பயங்கர ஃப்ராடு, அவன் திருநான்னு சொல்லி நாங்க அவனுக்கு கழுத்துல வெட்டி போட்டோம். அது வந்து எங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க சொல்லிவிடுவோம், எங்களுக்கு டபுளா கொடுத்துக்கிறான் பாத்தீங்களா. அவரு கூட இல்ல, அப்பயும் எனக்கு டபுளா கொடுத்துருக்கிறான் பாத்தீங்களா, இதுதான் நானும். இப்படி சொன்ன உடனே பூமாதேவிக்கே பொறுக்கல, அகழ்வாரி தாங்க நிலம் கூட பொறுக்கல, அப்படியே பூமி 2ஆ போய் உள்ள விட்டாங்களாம் டொகுக்கு. பின்னால பாண்டுரங்கன் வந்து இவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. இவருக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும். அப்ப இவர் ஜெயதேவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வரம் வேணாம், அந்த திருடனுங்க என்னால பூமிகளில் போயிட்டாங்களே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, அவங்களெல்லாம் நீ வந்து உயிர் கொடுத்து பழகி வச்சிருந்தாங்க. இந்த மாரி நீ யானையானா நீ கூட மகானாகலாம். ஜெயதேவருக்கு பேர் சொல்ற உடனே உனக்கு தெரியும். வேதாந்த தேசிகர் அப்படின்றார். வேதாந்த தேசிகர் நல்ல பெரிய ஞானி. அவர் வீட்டு விட்டு வெளியே வர்ற போது அவரை இன்சல்ட் பண்ணோன்னு அவர் வீட்டு வாசல்லையே செருப்பு தோரணம் கட்டி தொங்க விட்டு எதிரில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்ன, அவர் வெளியே வந்த உடனே அவர் மூஞ்சில செருப்பு அடிக்கல, அதை பார்த்து கிளாஸ் அடிச்சு ரசிக்கணும். ஒரு சாடிஸ்ட். அவர் வெளியே வராரு, வெளியே வந்த உடனே செருப்பு மூஞ்சில அடிச்ச உடனே ஒவ்வொரு செருப்பா இப்படி கண்ணில் ஒட்டிக்கிறாரு. அவங்க என்னங்க, ஆஹா நீங்க தான் புண்ணியாத்மாங்களா, காலங்காலத்தால இத்தனை பக்தர்களுடைய செருப்பு எனக்கு கிடைக்கிறது நீங்க ஒத்தாசை செஞ்சீங்கன்னு ஊருக்கு கொண்டா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணிடுவ. நல்லா சொல்லணும். இன்னொரு நாள் கோதாவரியில் குளிக்க போனாங்க. மாடி மேலேருந்து ஒருத்தர் நல்லா பீடா போட்டு, இவனுக்கு அவனுக்கு ஒன்றும் சண்டை இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டிமரு நல்லா பீடா போட்டு இந்த குளிச்சுட்டு வர ஆள் மேலே துப்புனாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லலையா, அவனை கையெழுத்து கும்பிட்டு திருப்பி போய் கோதாவரியில் குளிச்சுட்டு வந்தாரு. இந்த மாதிரி 100 தடவை இவர் குளிச்சுட்டு வர்றாரு, 100 தடவை அவன் பீடா போட்டு துப்பிட்டே தான். கஷ்டம் அவருக்கே வெறுப்பா போச்சு, என்ன இந்த சண்டைக்கே வர மாட்டேன்றான்ட்டு கீழே வந்து ஏன் சண்டைக்கு வர மாட்டேன். இவர் சொன்னாரா, அப்பா நான் நார்மலா ஒரு வேளை தான் கோதாவரியில் குளிக்க, கொஞ்சம் தான் புண்ணியம் கிடைக்கும், நீங்க ஒரு நாள் 100 தடவை குளிச்சு அவ்வளவு புண்ணியம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவேன். ஒரு நாள் ரோட்ல போயிருக்கிறாரு, ஒரு பொம்பளைக்கு என்ன கோவம், கரண்ட் போயிடுச்சு, அவர் சாணி போட்டு ஓடின்னு இருந்தால அந்த துணி எடுத்து அவர் மூஞ்சில் அடிச்சான், குருநாதர் மூஞ்சில் அடிச்சான். அவர் ஒண்ணுமே சொல்ல, அந்த துணியை எடுத்துக்கிட்டு போனாரு, நல்லா துவைச்சாரு, காய போட்டாரு, ஒரு சிசர் வச்சு சின்ன சின்ன திரியா அந்த துணியை வெட்டினாரு. டெய்லி ஒரு விளக்கு எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போடுறது. பகவானே அந்த பொம்பளைக்கு எவ்வளோ கஷ்டம் நீ கொடுத்தியோ, ஒரு காரணம் இல்லாமல் என் மேலே அடிக்கிற அளவு அவளுக்கு வருத்தம் கோவங்குது, நீ அவள் கஷ்டத்தை தீர்த்துருன்னு டெய்லி கும்பிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஆளு நீ என்ன பண்ணுற இல்லை, ஒரு சிலுவையில் அறையப்பட்டு அவ்வளவு நோகடிக்கப்பட்ட காலத்துல கூட ஃபாதர் ஃபர்கிவ் them for they know not what they do சொல்லுகிற ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணிடுவார், பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறிகில்லாது செய்கிறார்கள். ஸோ நீ ஜீசஸ் ஆகணும்னா இந்த குணத்தை வளர்த்துக்கோ, வேதாந்தேசிகர் ஆகணும்னா இந்த குணத்தை வளர்த்துக்கோ, ஒரு ஜெயதேவர் ஆகணும்னா இந்த குணத்தை வளர்த்துக்கோ. இந்த குணங்களுக்கு பூமியில ரெவார்டு கிடைக்காம போகலாம், பூமியில கிடைக்காம போகலாம், உன்னை எல்லாரும் பயிற்சிக்காரன்னு சொல்லலாம், இன்னும் கூட 2 பேர் உன்னை ஏமாத்தலாம், என்ன இல்லைன்னு சொல்றது. ஆனா பூமின்றது அழியக்கூடிய விஷயம். என்னைக்கு இருந்தாலும் இதுல நாமளும் பூச்சி மாதிரி தான், யாராவது எரிக்க போறோம், பதிக்க போறோம், நாமளும் புழுவாக போறோம். அப்போ பூமி நிலையானது அல்ல, ஆகாசம் தான் நிலையானது. அப்போ இந்த குணங்கள் உன்னை ஆகாசத்துக்கு ராக்கெட் மாதிரி தூக்கி விட்டுரும். இந்த குணம் வர உன்னை அப்படியே ராக்கெட் மாதிரி தான், அந்த குணம் தான் ராக்கெட்டு, ஆகாசத்துல போய் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூமியை பத்தி உனக்கு நான் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லவனவோ கெட்டவனவோ ஏழையாவோ கோழையாவோ பிறந்து சாகணும். பூமி தாண்டி மேலே போயிட்டுன்னு வச்சுக்கோ, அப்ப யாரும் உன்னை நெருங்கவே முடியாது. நீ ஆகாசத்துல இருக்கலாம், இந்த பூமியில இருந்து உன்னை நோகச்சான் பாரு, அவன் தான் பூமியிலே தான் இருக்க போறான், அவன் எலியாவோ புலியாவோ ஏதோ ஒன்று இருப்பான். அவனை நீ மேல இருந்து பார்த்து பரிதாபப்படலாம், ஐயோ பாவம் ஏன்டா என் வழிக்கு வந்த அந்த காலத்துல நான் அவனுக்காக நீ ஆசீர்வாதம் கூட பண்ற நிலையை அடையலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல்னா இதான், வாழ்வாங்கு வாழ்தல்ங்கிறது இதெல்லாம் தான். அன்பா இருக்கிறது, எதிரிகளையும் கூட வெறுக்காது இருப்பது, நேசின்னு கூட நான் சொல்லல, வெறுக்காது இருக்கிற வார்த்தை தான் யூஸ் பண்றேன். பொறுமையா இருக்கிறது, கோபத்தை விடுறது, சுயநலத்தை விடுறது, நல்லா உழைக்கிறது, இதெல்லாம் நீ பண்ண 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 நீ தெய்வமாயிடுவ. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்ப தெய்வம்ங்கிறது ஏதோ கேலண்டர்ல பாக்குற ஒரு வில்லம்பும் ஒரு வேலும் வச்சுன்னுக்கிற முருகனோட அவனும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு குணம், அந்த குணம் உங்ககிட்ட வர 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 ஒரு நாள் ஒன்ன கூட இந்த உலகத்தில் கும்பிடுவாங்க. ஷிரடி சாய்பாபா யாரு,
உங்க கூட தானே இருந்தாரு அண்மை காலத்துல, சுதந்திர போராட்ட காலத்துல, கோபாலகிருஷ்ண கோகலே காலத்துல இருந்தாரு. இன்னைக்கு அவர் எல்லா இடத்துலயும் கோயில் கட்டி கும்பிட்டு வந்துருக்கீங்க இல்லையா? ராகவேந்திர சுவாமி நம்ம ஊர் சிதம்பரம் போனிகிரில தானே பிறந்தாரு. ஸோ அவருக்கு இன்னைக்கு எத்தனை இடத்துல மிருத்திக பிருந்தான்னு வச்சு கும்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப நம்ம கண்ணெதிரில் இருந்தவங்களே நீ கடவுள் ஆயிட்டாங்களே, நீ ஏன் கடவுள் ஆகக்கூடாது? எவ்வளவு நாளைக்கு தான் மனுஷனாவே இருப்பேன். நான் ஆயிட்டேன், நீ ஆயிடு.